மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் இன்னைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய தொழில் விவசாயம் தான். என்னுடைய நிதிலேயே பயோடேட்டா கேட்பாங்க. எம்எல்ஏ இருந்தாலும் சரி, சிஎம் இருந்தாலும் சரி, அது அமைச்சராக இருக்கும்போது, எம்எல்ஏ எம்பி இருக்கும்போதெல்லாம் நான் விவசாயி தான் நான் கொடுத்தேன். விவசாயி தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை போல நானும் தீவிர விவசாயியாக இருந்தவன். சாதாரணமல்ல, தீவிரமாக நான் பாடுபட்டவன். அதில் நெல் எப்படி சாகுபடி செய்கிறது, கரும்பு எப்படி சாகுபடிது, வாழை, மஞ்சள், பாக்கு, அதே மாதிரி மிளகாய் எல்லாமே பயிரிட்டுக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா நிறைய ட்ரைனிங் கொடுப்பார். நாம் தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு வேலை சொல்ல முடியும். நமக்கு விவசாயம் தெரிய வேணும். அப்போ தான் நமக்கு கூட இருக்கிறவர்களுக்கு அதை சுட்டி காட்ட முடியும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து நான் படிக்கின்ற காலத்திலிருந்தே விவசாய பணியில் ஈடுபட்டு அதன் விளைவாகத்தான் எனக்கு இந்த உங்களுடைய ஆதரவால் முதலமைச்சர் பதவி கிடைக்கின்ற பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தி எனக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து ஒரு சிறப்பான திட்டங்களை விவசாயிக்கு வழங்க வேண்டும். அதனால் விவசாயிகள் நலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களால் முடிந்த செய்தி கொடுத்தோம். அதுவும் நான் பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு சோதனையான நேரம். உங்களுக்கு தெரியும், எங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடக்கணும். ஏதோ ஒரு பக்கம் பார்க்க வேணும், இன்னொரு பக்கம் எதிரிகள் யார் என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. முதல்ல அவர்களையும் சந்தித்து அதையும் முறியடிக்க வேணும். ஏன்னா எங்கள் அந்த காலத்தில் எட்டப்பன்னு இருக்காங்க. எங்களுதுலேயும் சில எட்டப்பர்களோடு சேர்ந்து கொண்டு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார்கள். அதையெல்லாம் தாங்கி வறட்சி எவ்வளோ சொன்னாங்க. வறட்சி, கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. சென்னை போன்ற மாநகரத்தெல்லாம் ரயிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தேன். அந்த காலகட்டம் அதையும் நம்ம சமாளிக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு கஜா புயல் கடுமையாக டெல்டா மாவட்டத்தில் தாக்கி புரட்டி போட்டு போயிட்டது. அதை அங்கே இருக்கிற விவசாயிகளிலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் அவளுக்கு தேவையான நிவாரணங்கள் புயல் வேகத்தில் நாங்கள் செயல்பட்டு அதை சாதித்து காட்டினோம்.